ரிஷபராசி அன்பர்களே, ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். அதாவது முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கார். அப்போது இந்த மாதம் முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம், தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய மாதம், தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாதம். அதாவது நல்ல பல சேஞ்சஸ் உங்கள் முயற்சியால் கிடைக்க போகுது. இது வரைக்கும் தடைபட்டு சார் எவ்வளவோ ஒரு முயற்சி எடுத்த இந்த காரியம் நடக்கலை, இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது பரிபூரணமாக சொல்லலாம். ஏன்னா லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கார் ராசிநாதன். அந்த ராசிநாதனோட குரு பகவானை இணைஞ்சிருக்கார். அப்போ இதுவரைக்கும் ஒரு வலியை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா, அந்த வலி நிவர்ணம் ஆகி போகிறது. அப்போ வலி நிவர்த்தியாக போகிறது, தடங்கல்கள் விலகப் போகிறது, வெற்றி கிட்டப் போகிறது, புகழ் கிடைக்கப் போகிறது, அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது, டிராவல் நடக்கப் போகுது, ஒப்பந்தம் நடக்கப் போகுது, இப்படி எல்லாம் சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடம் என்பது முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய இடம். அந்த இடத்தில் உங்கள் ராசிநாதன் அமர்ந்து கொண்டு ராசிநாதனோட லாபாதிபதி இணைகிறது. அப்போ மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு செயல்பாடுங்கிறது கண்டிப்பாக ரிஷபத்துக்கு இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். சார் சனி பகவான் 11 இருக்குது, தொழில் சூப்பராக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி பெரிய சேஞ்சஸ் எங்களுக்கு கிடைக்கலையே என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இந்த ஆனி மாதம் பாருங்கள், ஒரு ஜாக்பாட்டு தான். ஜாக்பாட்டுன்னு இல்லை, எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு தன்மை கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் இது நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் நடந்துடும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உணரக்கூடிய ஒரு மாதமாக அமைய இருக்கிறது. 2ஆம் அதிபதி, 2ஆம் இடம் என்பது குடும்பம், தனம், வாக்கு குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்தின் அதிபதி புதன் ஆட்சி பலம் வலிமையாக இருக்கார். அப்போ 2க்குரியவன் வலிமையாக இருந்தால் தனம் வருமா? தனம் நன்றாக இருக்குது. பொருளாதாரம் கிட்டுமா? கிட்டும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் இருக்குங்க. உங்கள் முயற்சியால் வருமானம் பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. அங்கே சூரியன் வேறு இருக்கார், பேச்சு சூரியனை போல இருக்கும். அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் உண்டு, நல்ல சிந்தனை வளம் உண்டு. அறிவுக்கு காரகிரகம் புதன் இருக்குல்ல, எந்த இடத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது உங்கள் உள் மனசு கண்டிப்பாக சொல்லும். இந்த ரிஷபத்துக்கு பாருங்கள், கரெக்டாக கண்டுபிடிப்பீங்க. இது செய்தால் நமக்கு நன்மை, இது செய்தால் நம்ம தோற்று போயிடும் அப்படிங்கிறது உங்கள் உள் மனசு ஆழமாக விதைக்கும். அதை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. உங்கள் உள் மனது தான் உங்களை வழிகாட்டக்கூடிய தன்மை இந்த மாதம். 3ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் சூப்பர். விற்பனை என்று இருக்கக்கூடிய, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தில் சேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, டார்கெட் சேல்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சக்ஸஸ் கொடுக்கும். வியாபாரம், எந்த வியாபாரம் வேணால் எடுத்துக்கோங்க, சிறிது வியாபாரம், பெரிய வியாபாரம், எப்படி இருந்தாலும் சரி சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஆனி மாதம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் 2 பொருளாதார கிரகங்கள் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். நேர 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. ஒரு பாக்கியம் கிட்டாதா, இந்த ஒரு பாக்கியம் எனக்கு இருந்தால் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று நினச்சிட்டு இருப்பீங்க. அதில் ஒரு பாக்கியம் கண்டிப்பாக கிட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் அமையப்படும். அது என்ன பாக்கியம் வேணும் இருக்கட்டும். ஒரு சிலருக்கு பண தேவை இருக்கலாம், ஒரு சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், ஒருத்தருக்கு வேலையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு படிப்பு, இந்த கோர்ஸ் கிடச்சிட்டா எனக்கு சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாமா. ஸோ ஏதாவது ஒன்று நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு இனிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த ஆனி மாதம் அமையும். இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேர் நான் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்போம், ஆனால் வாங்க முடியாது. ஒரு சிலருக்கு அந்த வீட்டினுடைய எண்ணமே இருக்காது, ஆனால் இந்த மாதம் அதை பற்றி திங்க் பண்ணுவீங்க. இத்தனை நாள் வாடகை கட்டியிருக்கோம், அந்த வாடகை கட்டின வீட்டை இருக்கக்கூடிய பணத்தை வச்சாவது நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இப்போது உங்கள் மனசில் உதயமாகும். அப்போது வீட்டை பற்றிய சிந்தனைகள், வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் உங்கள் எண்ணத்தில், உங்கள் முயற்சியில் அது ஓடிக்கொண்டிருக்கும். அந்த தடங்கள் எல்லாம் விலகப் போகிறது. அப்போது நினச்சது மாதிரி ஒரு இடத்தையோ ஒரு நிலத்தையோ ஒரு சின்ன ஒரு இடம், ஏதாவது ஒரு காலி இடம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம்
தன்னுடைய பேரில் சொந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ண உணர்வுகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபத்துக்கு அமையும். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி. அதே சமயத்தில் 5ங்கிறது குழந்தை. அது அந்த அதிபதி எங்கே இருக்கார்? 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அங்கே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். 5க்குரியவன் வலிமை பெறுகிறது. குழந்தை அப்படின்னா குருவை பார்க்கணும். அந்த குரு எப்படி இருக்கார்? உச்சமாக இருக்கிறார். உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்துருக்கு. அப்போ குழந்தை ஆசைகள் நிறைவேற்ற முடியுமா இல்லையா? கண்டிப்பாக முடியும். குழந்தைகள் நல்லபடியாக இருக்க போகிறது. நல்லபடியான கோர்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்க போகிறது. அதற்கான முயற்சியில் இறங்க போகிறீங்க. அதனால் ஒரு சந்தோஷம், மனநிறைவு அப்படிங்கிறது உங்கள் மனசில் இருக்கும். அப்போ குழந்தைகளுக்காக செலவிடக்கூடிய, அவங்கள பற்றியான அந்த ஆசைகளை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது. அப்போ குழந்தை நலன் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். சார், சுப காரியங்கள் நடக்குமா? திருமண விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் இந்த மாதம் நல்லபடியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக 12ல் உட்கார்ந்துருக்கார். ஆனாலும் இந்த மாதம் உங்கள் ராசிலேயே உட்கார போகிறார். எப்போ உட்கார போகிறார்? இந்த ஆனி மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்குறார். குரு, அதாவது குரு பலம் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த குரு 7ஆம் இடத்தை பார்க்குது. உச்சமாக இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குது. டக்குன்னு திருமணம் நிச்சயர்த்தமாகும். ஒரு சிலருக்கு செட் ஆகும். திருமணம் வேண்டான்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஆயிரும். 2 வருஷம் 3 வருஷம் பொறுத்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அப்போ திருமண விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இந்த ஆனி மாதம் தடையை நிவர்த்தி ஆகுது. எப்படி சார் சொல்கிறீங்க? 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிலேயே இருந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்குறார். திருமணஸ்தானத்தின் அதிபதி திருமணஸ்தானத்தை பார்ப்பதும், குரு லாபத்தை கொடுக்கக்கூடியவன், 11ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனோடு இணைந்து இருக்கார் அல்லவா? அந்த குரு தனது 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ குரு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த 7ஆம் இடத்தை விருத்தி அடைய செய்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்படுகிறது. ஏன்னா குருதான் ஒரு கடவுள், குருதான் நல்லவர். இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அந்த குரு அந்த குரு என்னாலே என்ன? ஒரு நல்லவர் உங்களை பார்க்குறார். நீங்கள் நல்லவராக மாறப்போகிறீர்கள். அப்போ நல்ல விஷயங்கள் அந்த 7ஆம் இடத்திலிருந்து கிடைக்கப்பெறுகிறது. அங்கே திருமணம் நடக்கப் போகுது. கூட்டு தொழிலில் கூட்டாளிகள், கூட்டு தொழில், இது சமூகத்தை குறிக்கக்கூடிய இடமும் 7ஆம் இடம் தான். உங்கள் நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம் தான். அதெல்லாம் விருத்தி அடைய போகிறதுன்னு அர்த்தம். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டா? உண்டு. ஸோ இப்படி நல்ல விஷயங்கள் அந்த 7ஆம் இடத்தின் வாயிலாக கிடைக்கப்பெறுகிறது. கணவன் அல்லது மனைவி மூலமாக ஒரு வருமானம் கிடைக்குமா? கிடைக்கும். அல்லது ஆதாயம் உண்டா? அல்லது சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கா? கண்டிப்பாக உண்டு என்று தான் நான் சொல்லுவேன். பாக்யாதிபதி 10ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, இந்த ரிஷபத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். அந்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். சார், இது வரைக்கும் லாபமே கிடைக்கல சார், போட்ட முதலீடு நமக்கு கிடைக்கல சார், ஏதோ போயிட்டுருக்கு சார், இப்போ நல்லா போயிட்டுருக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ நல்ல விதமாக உங்கள் அறிவாற்றல் மேம்பட போகுது. ஏன் இது வரைக்கும் நமக்கு நடக்கலை, ஏன் இது வரைக்கும் தடை ஏற்பட்டது, எங்கே பிரச்சனை, எந்த இடத்துல இருக்குது, எல்லாமே அலசி ஆராயக்கூடிய தன்மை இருக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பக்க வகுப்பீங்க. இப்படி செய்தால் நமக்கு நல்லது, இப்படி செய்தால் நமக்கு தீமை, கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் போடக்கூடிய அமைப்புங்கிறது ரிஷபத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கிறது. சில சேஞ்சஸ், சில முடிவுகளை எடுப்பீர்கள். இதுவரைக்கு தொழிலே செய்யாமல் இருக்கின்றவர்கள் கூட சொந்த தொழில் செய்தால் என்ன அப்படின்றது கேள்வி கேட்கக்கூடிய, அல்லது உங்கள் உள்மனசில் ஆராயக்கூடிய, ஏன் நமக்கு இது பண்ணலாமே, நாம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் உருவாக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு.
தொழில், வேலை, வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். திடீர்னு ஒரு சிலருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், ஒரு பதவி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே, நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா இல்லையா, என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இதுவரைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ சார் திருமணம் நடக்கும், எப்போ வீடு கட்டுவேன், எப்போ நம்மளுடைய வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.